துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் ரமதானின் இறுதி 10 நாட்களை விட சிறந்த நாட்கள். இந்த நாட்கள்ல அதிகமா அமல் செய்யும். 3 காரணங்களுக்காக ஹஜ் கடமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அது முதல் காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம். அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க? இது அவங்களுடைய தியாகம் மட்டும் கிடையாது. அவங்களுடைய மனைவி, அவங்களோட பிள்ளை, அந்த குடும்பத்துடைய தியாகம். அதற்காக உலக மக்கள் எல்லாரையும் ஹஜ் செய்யும்படி அல்லாஹ் எழுதினான். அப்படி என்ன தியாகம் செஞ்சாங்க? 40 வருட காலங்களுக்கு மேலாக குழந்தை இல்லை. அதற்கப்புறமா ஒரு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தையை வயதான தாயுடன் பாலைவனத்துல விட்டுவிடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அதையும் அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டாங்க. இவ்வளவு பெரிய தியாகம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹராமான விஷயம் நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ்வுக்காக விடணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு ஹலாலான விஷயம் கஷ்டமா இருக்கு, அதை செய்யணும் அப்படின்னாலே அதை செய்ய முடியல. ஆனா அல்லாஹ் சொன்னா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. அதான் நினைவாதான் இன்னைக்கு ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அந்த சஃபா மர்வாலி ஓடுனதை எல்லா மக்களும் ஓடும்படி அல்லாஹ் ஏவிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. அதையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தியாகத்தின் மூலமா நமக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புறான். நம்ம அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிஜமா அது கஷ்டமா தான் இருக்கும், தியாகமா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம செய்யும்போது அதை விட பல மடங்கு பயனுள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தரும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை போற்ற வந்தோமா, இன்னைக்கு வரைக்கும் இன்னும் உலகம் அழியிற வரையும் நம்ம அந்த ஹஜ்ஜை நம்ம செய்யறோமோ, அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தியாகங்களுக்காகவும் அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில பரக்கத் தரும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.